ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. இவ்வளவு தூரம் அலைய விட்டு அந்த பசங்களுக்கு சமாதி கட்டாம விட மாட்டேன். தும்பல் சத்தம் கேட்டுச்சுல? ஆமா. இருக்காங்க பாரு அந்த குட்டி பிசாசுங்க. ஓடு 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 ஓடு. சஞ்சய், நான் உங்களை பாத்துக்கிறேன். நீ அவளை விரட்டிட்டு போ. சிக்கிற இடத்துல அங்கே அவ கழுத்தை நடிச்சு கொன்று. ஓய். ஏய், இத்தினோண்டு இருந்துட்டு என்ன ஓடுற? உன்னை அந்த பாண்டிதர சொன்ன மாதிரி கழுத்தை திருவி போட்டுற வேண்டியதா? அங்கிள், என்ன விட்டுருங்க அங்கிள். வேண்டாம் அங்கிள், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுருங்க அங்கிள். ஆடுற ஆட்டோல ஆடிட்டு இப்ப கெஞ்சி கேக்குறியா? உன் கதை முடிஞ்சிச்சு. முன்னா டேய் சஞ்சய், என்னடா என்ன தெரியலையா? டேய்
நான் யாருன்னு தெரியாம என்ன விரட்டிக்கிட்டு வந்துட்டல. நான் யாருன்னு தெரியுமாடா? நீ யாரு? நான் தான் ஸ்வாதிடா. ஸ்வாதியா? எந்த ஸ்வாதி? என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற? என்ன கழுத்துல கத்தியால குத்தி கொன்னல அந்த ஸ்வாதிடா நானு. ஐயோ 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 ஸ்வாதி, நான் உன்னை கொல்லல. அந்த அந்த பாரி தான் உன்னை கொன்னா. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன். என்ன நம்பு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. டேய், கண்ணால பார்த்தா என்கிட்டயே போய் சொல்றியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஸ்வாதி வேணா ஸ்வாதி, என்ன கொன்றாத. உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன். என்னடா பண்ணுவ? உன் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் வேணாலும் போறேன், அதை ஏடிஎம்ல எடுத்து செலவு பண்ணிக்கோ. டேய், நானே செத்து போயிட்டேன். இனிமே ஏடிஎம்ல எடுத்து எங்கடா செலவு பண்றது? முடியாதா? அப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு, நான் அதை பண்றேன். என்ன பண்ண சொல்றது? எனக்கு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு ஆணியும் நீ புடுங்க வேண்டாம்டா. நான் சொல்றத மட்டும் நீ செய். என்ன செய்யணும்? நீ வெறிட்டிட்டு வந்திருக்கே கண்மணின்னு ஒரு பொண்ணு. அவ பாவம்டா, ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை மட்டும் விட்டுட்டு வந்த வழியா ஓடிட்டு போதும். என்ன இது திடீர்னு பேய் கண்மணியை பத்தி பேசுது? ஸ்வாதிக்கு இவ்வளவு தெரியாதே. ஏய், நீ கண்மணியா? சும்மா எங்கேயோ விஷயத்தை கேள்விப்பட்டு என்ன பயன்படுத்துறியா? ஆமாண்டா டியூப்லைட். இத புரிஞ்சுக்க இவ்ளோ நேரமா? சின்ன பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டாளே. இருடி. நல்ல வசமா மாட்டினியா? உன்னை மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விடுறேன். நீ என்ன மரத்துல கட்டி தலைகீழ தொங்க விடுறியா? நான் யாருன்னு தெரியும்ல, ஸ்பைடர்மேன். நான் இப்படி எடுத்துனா வெப்பு வரும். வெப்புனா என்னன்னு தெரியுமா? சல்லந்தி வல்ல. அதை வச்சு நான் உன்னை கட்டி அந்த இடத்துல ஆட விடுறேன் பாரு. நீங்க செலந்தி மணிதானா? உன் கையில இருந்து செலந்தி வலை வருமா? எங்க வரவிட பாப்போம். என்ன கட்டி தலைகளை தொங்க விடு. முளைச்சி 3 இலை கூட விடல, அதுக்குள்ள உங்களுக்கு சாகசம் கேக்குதா? இப்போ உன்னை ஏன் செலந்து வலையில கட்டி தோலை உரிக்கிறேன் பாரு. தேங்க்ஸ் பட்டி. தேங்க்ஸ் எல்லாம் நேரம் இல்ல. வா பட்டி, ஓடிடலாம். வா ஓடிடலாம். ஏ கண்மணி வரா. ஏ சீக்கிரம் வா. ஏ கண்மணி, நீ ஏன் தனியா ஓடுன? வா ஓடிடலாம். ஓடு. மாங்காவா? யோ பாட்டி தர, என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பசங்க ஓடிட்டு இருக்காங்க, நீ உட்கார்ந்து மாங்காய் தின்னுட்டு இருக்க. யோ, இந்த மாங்கால அடிச்சுதான் என் தப்பிச்சு போறாங்க. அவங்கள சின்ன பசங்க நினைச்சா எமகாத பசங்களா இருப்பாங்க போல இருக்கே. அவனுக்கு யமனா? நான் யமனுக்கு யமன். இதுதான் ஃபைனல் அட்டாக். இதுல அவனுக்கு என்ன ஆகுறான்னு பாரு. கைய குடியா. வா எந்திரி. வா. ஓ. ஏய், ஏய் நில்லு. நில்லுங்க. ஆமா.
ஓடிடுங்க. நான் சூப்பர்மேன். நான் எப்படி தப்பிச்சு வந்துருவேன். நீங்க ஓடிடுங்க. ஃப்ளை. மரியாதை அந்த செல்போனை கொடுத்துருங்க, இல்லனா இவன் கையை உடைச்சிருவேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க buddies. நான் இப்ப பறந்து போயிடுவேன். ஃப்ளை. நான் சொல்லல நான் பறந்துருவேன்னு. இப்ப பாத்தியா பறந்துட்டேன். டேய் நீ பறக்கலடா, எங்க புடியில தான் இருக்க. ஏய் ஏய் ஒழுங்கு மரியாதை அந்த மொபைலை கொடுத்துருங்க, இல்லனா இவன் கையை உடைச்சிருவேன். buddies, நான் மாட்டினாலும் பரவாயில்ல. நீங்க தப்பிச்சு போயிடுங்க. நான் எப்படியும் தப்பிச்சு போயிடுவேன். நீங்க போய் நம்ம குடும்பத்துல இருக்கவங்கள காப்பாத்துங்க. போங்க. ஏய் நீங்க மட்டும் போனீங்க, நாங்க இவனை கொண்டு போட்டுருப்போம். buddies, இவங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு போட்ல இருக்கவங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னா ஒருத்தர் செத்தாலும் பரவாயில்லன்னு நம்ம மாரல் ஸ்டோரிஸ்ல படிச்சிருக்கோம்ல. நான் செத்தா பரவாயில்ல, நீங்களே போய் நம்ம குடும்பத்துல இருக்கவங்கள காப்பாத்துங்க. போங்க. ஏய் என்ன விளையாட்டுக்கு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்ப மட்டும் நீங்க என்கிட்ட போன தரல, இவ கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன் பாருங்க. வேணாம் நான் மொபைலை கொடுத்துறேன். வேணா வசந்த், மொபைல கொடுத்துறாத. அஸ்வின் நீ பேச பாரு, நான் மொபைலை கொடுத்துறேன். நீ போ வசந்த். இல்ல வேணாம் நான் மொபைலை கொடுத்துறேன், பேச பாரு. அப்படி வாங்கடா வழிக்கு வா. அங்கிள் இந்தாங்க உங்க மொபைல். ஏண்டா நாங்கெல்லாம் சென்னையை கலக்கின ரவுடிங்க எங்க கிட்டே பிலிம் காட்டுறீங்களா? இப்பயாவது நாங்க யாருன்னு தெரியுதா? நாங்க உங்க திறமை தெரியாம நடந்துக்கிட்டோம் அங்கிள், உங்களை மன்னிச்சிருங்க அங்கிள். உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறோம் அங்கிள், எங்களை விட்டுருங்க அங்கிள். எல்லாரும் சேர்ந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். நீயும் அந்த சைடு வந்துடுறா. வா வந்து நெல்லு சஞ்சய், பசங்க தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்றானுங்களா? ஏய் இங்க பாரு, சாமியை எப்படி சாஸ்தாங்கமா கீழே விழுந்து சாமி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி கும்பிடணும். என்னடா பாக்குறீங்க? காலில் விழுங்கடா. எங்கடா இருக்கீங்க? போன பிடிக்கிட்டு வர்றாங்க. ஏன் தள்ளி மண்ணை போட்டு ஓடிட்டாங்கயா? போயா நில்லுங்கடா. டேய் நில்லுங்க. மாட்டிங்கடா அவ்வளவு சொல்லிட்டேன். நில்லுங்கடா. ओम गम शिवाय नमः। ओम सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं त्यजति। வா உமா, எப்படி இருக்க? நன்னா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. ரொம்ப நாளா கோவில் பக்கமே காணுமே. வீட்ல நிறைய பிரச்சனை சாமி, அதனாலதான் கோயில் பக்கமே என்னால வர முடியல. வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னா கோவிலுக்கு தானே வர முடியும், வேற எங்க போனா பிரச்சனை சரியாகும்? அது புரிஞ்சதுனாலதான் சாமி கோயிலை தேடி வந்திருக்கேன். இப்பவாது புரிஞ்சுதே. சரி, இப்ப யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? வெண்ணிலாவுக்கு சாமி. அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அவ கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணணும் சாமி. ஆமா, தாமரை வீட்ல இருந்து உன்னை ஒதுக்கி வச்சுட்டதா கேள்விப்பட்டனே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சாமி. தாமரை எப்படி எங்களை ஒதுக்கி வைப்பா? வெண்ணிலா கல்யாணம் பண்ணிக்க போற குடும்பத்துல அந்த சம்பந்தக்காரங்களே எங்க கூட உறவு வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால நானே தான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன். மத்தபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. என்னைக்குமே நாங்க ஒன்னாதான் இருப்போம். அந்த கல்யாணத்துக்கு உனக்கு அழைப்பு இல்ல, ஆனா அந்த கல்யாண பொண்ணுக்காக நீ வந்து அர்ச்சனை பண்ற. உன் மனசே தனிதான் உமா. சாமி, என்னதான் இருந்தாலும் வெண்ணிலா எங்க வீட்டு பொண்ணு இல்லையா? உன் பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்கு நிச்சயமா இந்த பகவான் யாரையாவது அனுப்பி வைப்பான், கவலைப்படாதம்மா. வாங்க. ஓம் ஈசான சர்வவித்யானாம்
இந்திரியாணாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி. ஏ கண்மணி, மறுபடியும் முடிச்சுட்டு ட்ரை பண்ணு. டேய் ஃபோன் 0 விழ மாட்டேங்குதுடா. நல்ல மொபைல் வச்சிருக்கப்போ சாகு அடிக்குது. வரேன் வா சாமி. போயிட்டு வாங்க. வா. பட்டீஸ், அம்மா ஏண்டி போறாங்க? எங்க? அத போறாங்க பேர். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உமா ஆண்டி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வாங்க போலாம். கும்பிட போன தெய்வத்தை பார்க்க வந்தா தப்பிச்சு போன பிசாசு வலிய வந்துருச்சுடா. பாண்டிதர, அங்க பாரு, அந்த பசங்க நிக்கிறாங்க. பாண்டிதர, இப்பவே போய் பிடிச்சிடலாமா? டேய், இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி வைக்காத. இந்த பசங்க விவரம் தெரியாம இங்க வந்திருக்கு. இங்க பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்த எல்லாரும் குழந்தைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன செய்யுது பாண்டிதர? அவங்க மேலே கண்ணு இருக்கட்டும். அவங்க எங்க சுத்தினாலும் கோயிலை விட்டு வெளியில வந்துதான் ஆகணும். அப்போ பிடிச்சிடலாம். இங்க பாரு, இது கோயில். நம்ம தள்ளி இருந்து வாட்ச் பண்றதா கரெக்டா இருக்கும். அவசரப்படுறதா. ஓம் மகா கணபதி. விநாயக பெருமானே போற்றி போற்றி. நிறுத்தியா? போங்க போங்க.
நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஆமா என்ன பண்றேன்? சுத்துற சாமி, சுத்தி வரும் சாமி. கொடராட்டினமா இது? கொடராட்டின மாதிரி சுத்திட்டே வரையில. நவக்கிரக சன்னதி குழந்தைகள் அதுங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. நீங்க பெரியவா தானே? அங்கிள் இங்க வாங்க அங்கிள். என்னடா இவனுங்களே கூப்பிடுறானுங்க? வாடா. என்னடா? சாரி அங்கிள், உங்களை நாங்க ரொம்ப சிரமப்படுத்திட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க அங்கிள். உங்க மொபைலை நாங்க உங்ககிட்டே திருப்பி கொடுத்துறோம் அங்கிள்.